அதான் உண்மை. எல்லா சொந்த பந்தங்களும் வேணும்னு நான் வேணா நினைக்கலாம். ஆனா எல்லாரும் அப்படி நினைச்சு விட்டு கொடுத்து போகணும்னு அவசியம் இல்லையே. அத நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன் பாரு, அதுதான் என்னோட தப்பு. என் புத்திய பரவாயில்ல, நீ அப்படியே கமுக்கமா அமைதியா இருந்துகிட்டு கரெக்டா எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதை செஞ்சு சாதிச்சுக்கிற. உன்ன மாதிரி எல்லாம் இருக்க நான் கத்துக்கணும் அத்தா. அத்தை ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க. வேற என்ன பேச சொல்ற? வேற என்ன பேசணுங்கிற? இங்க வீடே கூடி நிச்சயம் பண்ண உட்கார்ந்துருப்பாங்களாம். திடீர்னு உன் தம்பி சரவண இங்க இருந்து காணாம போயிடுவானா. அங்கேருந்து நிச்சயத்துக்கு கிளம்பி இங்க வராங்க பாரு, அவங்க வந்து பொண்ணு அங்கேயே விட்டுட்டு வந்துருவாங்களாம். அவங்க 2 பேரும் போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்க போயிடுவாங்களாம். திடீர்னு உங்க ஃப்ரெண்டு அங்க போய் அந்த கல்யாணத்தை நிறுத்தி அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்களாம். உடனே இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு சேர்த்து வச்சிருவாங்களாம். அடங்கப்பா, என்ன எங்களை எல்லாம் பார்த்தா இழிச்சவாய் மாதிரி தெரியுதா? இந்த பார், இப்ப நான் சொல்றேன், நீ நல்லா கேட்டுக்க. இந்த மொத்த பிளானையும் போட்டு கொடுத்தது நீ. தெய்வானை அங்க முன்னாடியே போக சொல்லிட்டு உன் தம்பிய பின்னாடியே அங்க அனுப்பிச்சு வச்சுட்டு ரொம்ப புத்திசாலித்தனமா காய் நகர்த்திருக்க நீ இல்ல? அத்தை சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது அத்தை. திருடன் தான் திருடன்னு என்னைக்கு ஒத்துக்கிட்டான்? நீ தான் இதை செஞ்சிருப்ப. உன்னை தவிர இந்த மாதிரி சகுனி வேலையெல்லாம் செய்யறதுக்கு இந்த வீட்டுல வேற யாரும் கிடையாது. அம்மா தாயே, உன் அறிவே அறிவு. உன்கிட்ட தான் இனிமே நான் டியூஷன் கத்துக்கணும். அத்தை நீங்க எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு கோவில்ல வச்சு நான் உங்ககிட்ட பேசுனதுனால இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சுன்னு நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நினைச்சுக்கிட்டாங்க. சரவணனும் தெய்வானையும் லவ் பண்றாங்கன்னு மட்டும் தான் நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன். ஆனா அவங்க இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்காங்கன்னு எனக்கே தெரியாது அத்தை. இத நீ என்னை நம்ப சொல்ற? அது சரி, நீ சரவணன் கிட்ட எதை சொன்னாலும் அவன் எல்லாத்துக்கும் ஊன் கொட்டுவான்னு இந்த வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். என்ன நீ என் காதுல பூ சுத்தாத. இவ்ளோ பெரிய பிரச்சனையில உனக்கு தெரியாம அவன் ஒரு முடிவு எடுத்துருவானா? எல்லாம் கூட்டு களவாணிங்களா இருந்துகிட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கீங்க. நான் தான் முட்டாள் மாதிரி எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். அத்தை நான் நிஜமாவே எதுவும் பண்ணல அத்தை, என்ன நம்புங்க ப்ளீஸ். இங்க பார், இந்த வீட்டுல நான் மத்தவங்களை கூட நம்பிடுவேன், உன்னை மட்டும் நம்பவே மாட்டேன். ஒருவேளை சரவண என் பொண்ணு யாழினிய கல்யாணம் பண்ணியிருந்தா சொத்துல ஒரு பங்கு என் பொண்ணு பேருக்கு வந்துரும்ல. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி உன் அப்பா வழி சொந்தத்துக்கு கொண்டு போகணும்னு தானே உன்னுடைய மாஸ்டர் பிளானு. தேன்மொழி குடும்பம் உன் அப்பா வழி சொந்தம், அவங்கள நீ நெருக்கமாக்கி விட்டுட்டு எங்களை கழட்டி விட பாக்குற, அதானே? மணிமேகலை, என்ன யார பார்த்து என்ன வார்த்தை பேசுறமா? என் பொண்ணு புனிதா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு உறவையும் பிரிச்சு பாக்குறவ கிடையாது. எல்லா கெட்டதையும் தான் எடுத்துக்கிட்டு நல்லது எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கறவ. நீ பாட்டுக்கு அவளை பத்தி இந்த மாதிரி வார்த்தையை விட்டுட்டு இருக்காத. என்னால தாங்கிக்கவே முடியல மணிமேகலை. ஏய், இந்த வீட்டுல நம்ம வாயே திறக்க கூடாது. என்ன என்ன புனிதா, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. நீ ஒன்னும் வருத்தப்படாதமா. அவங்க ஏதோ ஆத்திரத்துல சொல்லிட்டு போறாங்க. அத்தை இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. விடு புனிதா, அவங்க பொண்ண பெத்தவங்க. நிச்சயதார்த்தம் நின்னதுனால அந்த ஆதங்கம் அவங்களுக்கு இருக்குதானமா செய்யும். அதான் அந்த ஆதங்கத்தை யார் மேல காமிக்கணும்னு தெரியாம உன் மேல கொட்டிட்டாங்கம்மா. இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவு தூரம் உழைக்கிறேங்கறதையெல்லாம் எல்லாரும் பாத்துக்கிட்டு தானமா இருக்காங்க. புனிதா, நீ மனசுல எதையும் வச்சுக்காதரா. என்ன, நாம எல்லாம் ஒண்ணு பண்ணுவோம். யாழினிக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த பிரச்சனை எல்லாமே சரியா போயிடும். சரியா? என்னம்மா, என்ன செஞ்சிட்டு இருக்க நீ? இது நிச்சயத்துக்காக எடுத்து புடவைப்பா. அது ஒண்ணும் இல்லன்னு ஆயிடுச்சுல்ல. இனிமே இந்த புடவை எதுக்கு? இது பாக்குறப்பெல்லாம் எனக்கு அப்படியே வயிறு எரியுதுப்பா. இந்த புடவை எரியட்டும். நடந்ததுக்காக இது எரிச்சேனா எல்லாம் சரியாயிடுமா?
எம்மாடி, இது உயிர் இல்லாத ஒரு புடவை, ஒரு பொருள். இதை எரிக்கிறதுனால எதுவுமே மாற போறதில்ல.